ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம இந்த இன்வெர்ட்டர் போர்டோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ இந்த இன்வெர்ட்டர் போர்டில் எப்படி எல்லாமே கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த இன்வெர்ட்டர் போர்டில் நான் 2 ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், அதாவது ப்ளஸ் அண்டு மைனஸ் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா பழைய கம்ப்யூட்டர் யூபிஎஸ்சில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒயரில் லெக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்டர் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் எடுக்கிற ஒயர் இது வந்துட்டு. இதுலேயும் 2 லெக்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த லெக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டிஸ்பிளே, இந்த இன்வெர்ட்டர் போர்டில் வரக்கூடிய டிஸ்பிளே. இது கூலிங் ஃபேன். இந்த கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லெக் இருக்குது இதில். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் 12 வோல்ட்டு 12Ah பேட்ரி, ஒரு குண்டு பல்பு இருக்குது, ஒரு 20 வாட்ஸ் பல்பு. ஓகே, இப்போ இந்த இன்வெர்ட்டர் போர்டில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய 2 ஒயரையும் நம்ம இன்வெர்ட்டர் மதர் போர்டில் இருக்கக்கூடிய 2 கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஒயர் காமன் நியூட்ரல், அதாவது பார்த்திங்கன்னா இது நியூட்ரலை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்வெர்ட்டர் போர்டில் 2 நியூட்ரல் பின் இருக்குது. இந்த 2 நியூட்ரல் பின்னில் பார்த்திங்கன்னா இதில் டி நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். இந்த டி நியூட்ரல் அப்படிங்கிறத இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏசியில் வரக்கூடிய நியூட்ரல் இது ஏசியில் வரக்கூடிய நியூட்ரல் பின். இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வரக்கூடிய நியூட்ரல் பின். இது அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, டி நியூட்ரல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டி நியூட்ரல் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல். அண்டு இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேஸு, டிரான்ஸ்ஃபார்மர் வரக்கூடிய பேஸ் ஒயர். இது நம்ம இந்த ரிலேவோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பின் நார்மல் க்ளோஸ். அண்ட் இந்த எல்இடி டிஸ்பிளே இருக்கும், இதுக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டரில் இன்வெர்ட்டர் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கூலிங் ஃபேன். இந்த கூலிங் ஃபேனுக்கும் இதில் ஒரு பின் கொடுத்துருக்காங்க, அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கனெக்ட் பண்ணிச்சு. இந்த டிஎஸ்பி சைன்வே இன்வெர்ட்டர் போர்டில் என்ன ஒரு ப்ளஸ்னால் இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கனெக்ஷன் எங்கே வரும் அப்படிங்கிறத சிம்பிளாக ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு 4 பின்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் பின் ஆன் பண்ணுறது, இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறதுக்காக ஸ்விட்ச் ஆன் ஆஃபு. 2வது யூபிஎஸ் மோடு, 3வது சோலார் மோடு, 4வது இருக்கக்கூடியது செட்டப்பு. இந்த செட்டப் அப்படிங்கிறது இதில் ப்ரோக்ராம் நாமளே இதில் எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் வரணும், அவுட்புட் எவ்வளோ நமக்கு எடுக்கணும், பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இதிலே நாமளே செட் பண்ணிக்கிறதுக்காக இந்த செட்டப் பின் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் சுவிட்ச் இல்லை, ஸோ ஒயரே டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இது குண்டு பல்பு. இந்த பல்புக்கான கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பின் நியூட்ரலில், இந்த போர்டில் 2 நியூட்ரல் பின் இருக்கும். 2 நியூட்ரல் பார்த்திங்கன்னா இது ஏசிலேருந்து வரக்கூடிய நியூட்ரல் பின். இதே பின்னில் தான் நம்ம அவுட்டும் எடுக்கிறோம். அவுட்புட் நியூட்ரலும் அதே பின் தான், ஏசி இன்புட்டும் அதே பின் தான். இது
பேஸ் வந்து நம்ம காமன் பின் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேட்டரியில் மைனஸ் டெர்மினலாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிச்சு. அடுத்து பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணால் இதில் டிஸ்பிளேவும் அண்டு ஒரு பஸரில் சவுண்டு வருதில். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. மதர் போர்டும் ஆனில் இருக்குது. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், பேட்ரி வோல்ட்டு, ஏசி இன்புட்டு, மெயின் சார்ஜர் ஆஃபு, சிஸ்டம் நாட் ரெடி, ஹீட் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நேம் வந்து DSP Sinewave இன்வெர்டர் UPS. பேட்ரி வோல்ட்டு 12.6 வோல்ட் இருக்குது. இப்போது ஏசி இன்புட் இது நம்ம கொடுக்கல அப்படிங்கிறதால அது 0 வோல்டேஜில் இருக்குது. மெயின் சார்ஜர் ஆஃபு, நம்ம மெயின்ஸ்லேருந்து கொடுக்குறதால ஆஃப்னு காட்டுது. ஓகே, இப்போ இந்த இன்வெர்ட்டரை ஆன் பண்ணலாம். இப்போ இந்த ஆன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயரை 2 வயரையும் கனெக்ட் பண்ண உடனே இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஆன் பண்ணோடனே பாருங்கள், நம்ம கனெக்ட் பண்ணிக்க குண்டு பல்பு எரியுது. இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா லோடு 19 வாட்ஸு. சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. ஹீட் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். பேட்டரியோட வோல்ட்டு 12.1 வோல்ட் இருக்குது. நம்ம லோட் கொடுத்தாலும் குறைஞ்சிருச்சு. ஏசி இன்புட் 0, ஏசி அவுட்புட் இந்த இன்வெர்ட்டர்லேருந்து 208 வோல்ட்டு நம்ம எடுத்துக்க முடியுது. அண்ட் லோடு பார்த்திங்கன்னா 18 வாட்ஸு நம்ம லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதோட செட்டப். இதோடைய கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சிம்பிளாக தான் இருக்கும். இந்த இன்வெர்ட்டருடைய மதர் போர்டில் அவுட்புட்டு, பேஸு, ஓகே, ஃபேஸில் இண்டிகேட்டர் வச்சதுமே எரியுது, டெஸ்ட் வச்சதுமே ஓகே. அண்ட் இதில் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற, அதாவது பேஸ் வந்து ஏசிலேருந்து பேஸ் வரதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நியூட்ரல் வந்து இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரல் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் இருக்கும் இதோடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த போர்ட் கிடச்சதுன்னா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.